என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ வந்து எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். காஸ் இன்வெர்ஸு. அதாவது எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கான். காஸ் இன்வெர்ஸு. காஸ் இன்வெர்ஸுங்கிறது வந்து எனக்கு பர்டிகுலராக π/2 அதுலேருந்து பை வரைக்கும் என்னோட ரேஞ்ச் வேல்யூவாக கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போது காஸ் இன்வெர்ஸ்னால் என்னோட எக்ஸு வந்து டொமைன் என்னவா இருந்திருக்கும். இது இப்போ நம்ம பார்த்த விஷயந்தான். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக காஸ் இன்வெர்ஸ்ன்னு கொடுத்தனால அப்போ அதோட டொமைன் இங்கே என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற எக்ஸை தான் நான் வந்து செக் பண்ண போகிறேன். என்னோடய டொமைன் வந்து பார்த்திங்கன்னா -1லேருந்து 0க்குள்ளே இருந்திருப்பான் நார்மலான காஸ் ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 3x - 1 அப்படிங்கிற வேல்யூக்கு நான் வந்து செக் பண்ணணும். இங்கே வந்து கொஷினில் மறைமுகமாக டொமைனை கண்டுபிடிடா அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஏன்னா π/2லேருந்து பை வரைக்கும் எனக்கு வந்து ரேஞ்சை கொடுத்துட்டான். ஓகேவா? அதிலிருந்து எனக்கு வந்து டொமைனை கண்டுபிடி அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுறான். அப்போது டொமைனை கண்டுபிடினா எனக்கு வந்து இதை வச்சுட்டு நான் வந்து டொமைன் யாருன்னு சொல்லிட்டு -1லேருந்து 0 வரைக்கும் காஸ் ஃபங்க்ஷனுக்கு காஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இவன் தான் எனக்கு டொமைன்னு தெரியும். அதை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த 3x - 1 அப்படிங்கிறதுக்கு நான் வந்து டொமைன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ -1 3x - 1 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே நான் வந்து அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நான் இன்ட்ரோவில் இது பண்ணேன். த்ரூ அவுட்டாக எனக்கு வந்து இங்கே -1 இருக்குது. ஸோ ஆட் +1 த்ரூ அவுட் த இன்டர்வல். ஸோ +1 ஆட் பண்ணுறோன்னா -1 +1 <= 3x -1 +1 <= இங்கே +1ங்கிறனால 1 இங்கே வந்துடும். ஸோ 0 இஸ் இங்கே லெஸ் மட்டும்தான் வரும். கை வந்து ஈக்குவல்ட்டுக்கு போயிடுது. 3x <=1ன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் வந்து த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து x <=1/3. இப்போ இது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் இன்டர்வலை மீன் பண்ணுது. என்னோடய எக்ஸுங்கிறது வந்து ஓப்பன் இன்டர்வல் 0,1/3 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல்குள்ளே தான் என்னோடய டொமைன் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னால் நிரூபிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா த டொமைன் ஆஃப் cos inverse 3x - 1 is open interval 0,1/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போது நமக்கு செகண்ட் கொஷினில் கொடுத்த மாதிரி தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பை வேல்யூ இருக்கும் காசு. டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, இதுக்கான வேல்யூ போட்டு அது இந்த ஒரு இன்டர்வல்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முடிச்சு விட்ருப்பீங்க செகண்ட் கொஷினை. ஃபஸ்ட்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்க போகிறதில்லை. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் இன்வெர்ஸ்னால் டொமைன் என்னவாக இருந்திருக்கும், டொமைன்குள்ளே பேசுகிறான். காஸ் இன்வெர்ஸ்னால் டொமைன்குள்ளே பேசுகிறான். அப்போது உங்கள் டொமைன் என்னவாக இருந்திருப்போம், காஸ் இன்வெர்ஸை பொறுத்த வரைக்கும் -1லேருந்து +1குள்ளே இருந்திருப்பான். ஓகேவா? புரியுதா? இங்கே F1ங்கிறது வந்து காஸ் இன்வெர்ஸு. இந்த காஸ் இன்வெர்ஸுங்கிறது வந்து இந்த எக்ஸ் எங்கேருந்து பேசுகிறான்னா டொமைன்குள்ளே பேசுகிறான். 4/5ங்கிறது வந்து ஒரு நம்பர். ஓகேவா? இங்கே இந்த ஒரு இன்டர்வல்குள்ளே இருக்க நம்பர். அந்த நம்பரை வச்சு நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். இது சொல்கிறது புரியுதாமா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா y = cos inverse of 4/5 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேயும் 4/5 இங்கேயும் 4/5, அதனால் நான் y = cos inverse of எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே இருக்க காசை வந்து த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ணால் எனக்கு cos y = இங்கே cos இன்வெர்ஸும் காசும் கேன்சல் ஆகி 4/5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிப்பீங்க. இப்போது cos y அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா sin of π/2 - y அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா சைனால் த்ரூ அவுட்டாக நான் மல்டிபிள் பண்ணுறேன் சைன் இன்வெர்ஸால். அப்போது π/2 - y = sin inverse of 4/5 அப்படிங்கிறது வந்து நான் எழுதுவேன். இப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே π/2 - y இருக்குது பார்த்தீங்களா. அப்போது நான் வந்து π/2 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு y அங்கே தூக்கிட்டு போகிறேன். அப்படி தூக்கிட்டு போகிறனால ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சே வந்துடும். +y சொல்லிட்டு எழுதிடுறேன்.
ஒய்ங்கிறது வந்து நான் இங்கே ஏற்கனவே என்ன எடுத்துக்கிட்டேன், எனக்கு வந்து ஒய்ங்கிறது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ பை டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ்ஸு ஒய்ங்கிறது வந்து இங்கே எழுதிக்கிட்டேன். தென் சைனு இன்வர்ஸு 4/5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி எழுதுனதை வந்து இப்போ நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, காசால் நமக்கு காஸ் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் காஸ் π/2 வந்து உங்களுக்கு 0ன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? காஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் காஸ் π/2 வந்து உங்களுக்கு 0ன்னு தெரியும். தென் நம்ம இது என்னென்னு ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இப்போ காஸ் இன்வர்ஸால் த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டேன். காஸ் இன்வர்ஸு 4/5 சைன் இன்வர்ஸு 4/5 இங்கே அதுதான் பண்ண வந்துருப்பாங்க. காஸ் இன்வர்ஸு 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸு 4/5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போது காஸ் இன்வர்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேவா? காஸ் இன்வர்ஸால் த்ரூ அவுட்டாக நான் வந்து மல்டிபிள் பண்ணனா, காஸ் இன்வர்ஸு கூட இல்லை, காசால் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேவா? காசால் த்ரூ அவுட்டாக நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ மல்டிபிள் பை காசு. அப்போது காஸ் π/2 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் காஸ் 4/5 ப்ளஸ்ஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு காஸ் π/2 வந்து உங்களுக்கு 0, காசோட வேல்யூ வந்து காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸு 4/5 ப்ளஸ்ஸு சைன் இன்வர்ஸு 4/5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போது நம்மக்கிட்ட கேட்ட கொஷின் என்னவோ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ. இந்த வேல்யூ வந்து போடும்போது எனக்கு 0ன்னு கிடைக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ளே லை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இங்கே காஸ் இன்வர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்து என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது காரணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒய்ன்ட்டு சொல்லிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா காஸ் இன்வர்ஸால் த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு காஸ் y இஸ் ஈக்குவல் டு 4yன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போது அந்த காஸ் yயை வந்து எப்படி எழுதலாம்னா சைன் π/2 மைனஸ் y அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இப்படி எழுதுனதை வந்து இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, சைன் இன்வர்ஸால் த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? சைன் இன்வர்ஸால் த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். அப்போது எனக்கு வந்து இங்கே இருக்க ஒய்யை வந்து இந்த பக்கம் தூக்கிட்டு வரேன். ஏன்னா எனக்கு நான் ஒய்ங்கிறது வந்து காஸ் இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் கொஷினில் இருக்கிற மாதிரி காஸ் இன்வர்ஸு 4/5 சைன் இன்வர்ஸு 4/5 அப்படிங்கிறது வந்து கொஷினில் இருக்கிற மாதிரி உள்ளே இருக்கிறத நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்த பிறகு இங்கே π/2 மட்டும் இருந்திருக்கேன். இப்போ நமக்கு தேவையானவோ வெளியே இருக்க வேல்யூ நான் இப்போ மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு வந்து கொஷினை இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே நான் கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? ஸோ அதனால் த்ரூ அவுட்டாக வந்து காசால் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூ வந்து எனக்கு 0ன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஃபங்க்ஷன் போடும்போது இந்த கொஷினை இப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த கொஷினை போட்டால் எனக்கு வந்து 0 வருது. அப்போ 4/5ல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5ல் வந்து காஸ் போடும்போது எனக்கு 0 வருது அப்படிங்கிறது வந்து இந்த கொஷின் மூலிமா எனக்கு தெரியுது. ஓகேவா? கொஷின் நீங்கள் ஏற்கனவே போட்ட விஷயந்தான். ஏன்னா இங்கே பை இருக்கான், இங்கே பை இருக்கான். ஏன்னா காசோட டொமைன் வந்து லைக் உங்களுக்கு வந்து -πலேருந்து அதான் 0 to πக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஸோ உங்களுக்கு பையோட வேல்யூ தான் இது. நீங்கள் ஈஸியாக போடலாம். நீங்கள் போடுறீங்களா இல்லை நான் போடட்டா? சைனுக்கு போட்டிங்களா அதே விஷயந்தான். சொல்லுங்கம்மா, நீங்கள் போடுறீங்களா நான் போடவா? சரிம்மா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் விளையாட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து காஸ் 4π/3 அப்படிங்கிறது வந்து என்ன எடுத்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 4 × 180 / 3 இது வந்து உங்களுக்கு வந்து 16 வரும். 4 × 60 வந்து 240 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ 240 டிகிரி என்னோடய காஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா
இது வந்து நான் காசு தான் பேசுகிறேன், ஓகேவா? என்னோட காஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 0 to பைலேருந்து -1லேருந்து +1 தான் இருந்திருக்கும், ஓகேவா? இந்த ஒரு இன்டர்வல்குள்ளே தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம வந்து நமக்கு தேவை என்னவோ 240 டிகிரி, இந்த 240 டிகிரிங்கிறது வந்து 180 டிகிரிக்கு மேலே தேர்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ளே 270க்குள்ளே, ஓகேவா? அப்போது இங்கே லை ஆகிருப்பான், சரிதானே? இந்த இடத்துல இங்கே லை ஆகிருப்பான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்ம எப்பவும் பண்ணுற விஷயந்தான், ஆல் சில்வர் டீ கப்ஸை வச்சு விளாட வேண்டியதான். நம்ம என்ன பண்ணுவோம், இது பையே, இங்கே பையிலேருந்து இந்த இவன் தான் எனக்கு ஈஸியான வேலை, பையிலேருந்து இவனை நான் மைனஸ் பண்ணால் அது 90 டிகிரிக்குள்ளே இருந்திருப்பான், ஓகேவா? இந்த மொத்த வேலையை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலராக இந்த பையிலேருந்து இவனை நான் மைனஸ் பண்ணால் 90 டிகிரிக்குள்ளே இருந்திருப்பான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பை மைனஸ் பண்ண போகிறேன்னா, ஆமாம் மைனஸ் பண்ண போகிறேன், -/3, ஏன்னா 180லேருந்து நான் இவனை வந்து ப்ளஸ் தானே பண்ணுறேன், 180 ப்ளஸ் இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ ப்ளஸ் பண்ணால் தான் இவன் கிடைப்பான். அப்போ ப்ளஸ்ஸு 180 ப்ளஸ்ஸு இந்த ஒரு வேல்யூ கிடச்சனா எனக்கு வந்து 4π/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 3πa, இதை நான் இங்கே என்ன வேல்யூ போட்டோன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும், சொல்லுங்கள். 4π/3 = π ப்ளஸ்ஸு இங்கே என்ன வேல்யூ போடுவீங்க நீங்கள்? ஸோ பைன்னு போடுவீங்க, பை போட்டுனா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிரும். நமக்கு தெரியும் ஆல் சில்வர், டீங்கிறது வந்து டேனு, அப்போது கப்ஸுங்கிறது வந்து இந்த இடத்துல காசு இங்கே இருந்திருப்பான். ஸோ எனக்கு வந்து இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் வர்றதுனால டேன்லாம் இங்கே பாசிட்டிவாக இருந்திருப்பான், ஆனால் காசுங்கிறது வந்து இந்த ஒரு தேர்ட் குவாட்ரண்ட்டில் எனக்கு நெகட்டிவாக இருப்பான், ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசு, இது நம்ம பை ப்ளஸ்ஸு, அது இங்கே வந்து 5π/4ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ 5π/4னால் அப்போ அதுக்கும் மாறும்ல, அப்போ அதையும் நம்ம எழுதணும். 5 × 180/4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது 2 சாரு, இது 90a, 1 சாரு 45a, 45 × 5 என்னம்மா 225ன்னு சொல்லிட்டு கிடைக்கும், ஓகேவா? இந்த 225ங்கிறது வந்து அவனும் எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் வந்திருப்பான், ஏன்னா 270 டிகிரிக்கு உள்ளே தான் இருந்திருப்பான். அப்போ அந்த வேல்யூவும் இது என்ன வந்திருப்பான்னா பை ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான், கரெக்டு தானே? 240னா இங்கே 225 தான் இருக்குது, அப்போ ஏதோ பக்கத்தில் தான் இருந்திருப்பான், இங்கே இந்த இடத்துல எங்கேயோ இருந்திருப்பான், ஓகேவா? இந்த இடத்துலையும் போடும்போது பை ப்ளஸ் தான் போட போகிறீங்க, இங்கே நீங்கள் 4ன்னு போட போகிறீங்க. இங்கே என்ன பை போட்டிங்கன்னா உங்களுக்கு 5π/4ன்னு கிடைக்கும், சொல்லுங்கள். 5π/4, இங்கே பை ப்ளஸ்ஸு தான் பண்ண போகிறீங்க, இங்கே 4 என்ன எந்த வேல்யூ போட்டினா இங்கே 5π/4 கிடைக்கும், சொல்லுங்கம்மா. அப்போ பை போட்டினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும், ஓகேவா? இப்போது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போகிறேன், எடுத்து கொண்டு போக போகிறேன். என்னென்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப், இங்கே வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ கிடைப்பான், ஓகேவா? ஸோ அதனால் இங்கே நெகட்டிவ் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். நெகட்டிவ் π/3a, தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப், இந்த இடத்துலையும் நெகட்டிவ் தான் கிடைப்பான், காஸ் ஆஃப் π/4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன், ஓகேவா? இது வந்து ஸ்டெப் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ வந்து அடுத்ததை எழுத போகிறேன். இப்போ எனக்கு பர்டிகுலராக காசு வந்து எனக்கு எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டான், சரிதானே? எடுப்பானா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xங்கிறத வந்து பை மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, லைக் வந்து பை மைனஸு நமக்கு இதை என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம்னா, லைக் ஒரு எக்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா -x, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே -x அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம்.
ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அதான் எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இங்கே என்ன இருக்குன்னா லைக் மைனஸ் காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மைனஸ் கூட இங்கே என்ன ஆயிரும்னா மைனஸ் எக்ஸ்னால் வெறும் எக்ஸை மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல வந்து காசு π/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்போது π மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், இங்கே எக்ஸுங்கிறது வந்து π/4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஸோ காஸ் இன்வர்ஸும் காசும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போது π மைனஸு உங்களுக்கு வந்து π/3 இங்கே வந்து ப்ளஸ்ஸு π உங்களுக்கு வந்து இங்கே மைனஸு π/4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைக் 2π/3 தென் இங்கே பார்த்தீங்கன்னா 3π/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம பண்ணனா உங்களுக்கு வந்து இங்கே 12ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 8π ப்ளஸ் 9π தென் சம் பண்ணால் உங்களுக்கு வந்து 17π/12 அதான் 17π/12ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்மளோட ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா இவன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.